நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னா கம்ப்ரெசர் ரன் ஆகலை. இது வந்து போர்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டு கிடையாது. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டேன். டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் இன்புட்டு வித் தெர்மோஸ்டாட் பவர் சப்ளையர், தெர்மோஸ்டாட்டு எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் ஆனால் 3 டைம் பிளிங்கிங் வருது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கம்ப்ரெசர் சைடுக்கு போகிற டிசி அவுட்புட்டில் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை ஒரு வேளை ஐஜிபிடி கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இதை நான் இது வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ரெசர் செக் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா போர்டில் வயரிங்கு, இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்து ஐஜிபிடிக்கு நம்ம போகலாம். மேக்ஸிமம் ஐஜிபிடி அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் மட்டும்தான் போகும், இல்லை ஓவர் வோல்டேஜ் இருந்தால் போகும். ஏன்னா அது டீசல் ரெண்டாவதுனால மேக்ஸிமம் போகிறது வாய்ப்பு இல்லை. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ரெசர் செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் நம்ம கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வரும், பஸ்ஸர் மோடு. இப்போ வந்து மேலே இருக்கிறது நம்ம காமனாக வச்சுக்கலாம். இதில் வந்து 3 பின் இருக்கும் கம்ப்ரெசர் அவுட்புட் இன்புட்டில். இந்த 3 டெர்மினல் எல்லாம் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும் ஓம்ஸ் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஓம்ஸ் வருதுன்னா எல்லாத்தையுமே 2 ஓம்ஸ் தான் வரணும். இப்போ நான் மேலே இருக்கிறது காமனாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த ப்ரோப்னாலும் வச்சுக்கலாம், இஷ்யூ கிடையாது. மேலே வச்சுக்கிட்டு இப்போ நான் பக்கம் செக் பண்ணுறேன். அதாவது ரைட் சைடு 13.3 வருது எனக்கு. அதே சேம் வேல்யூ இந்த பக்கம் வரணும், இல்லை 1-2 மாறலாம், பிரச்சனை கிடையாது. பக்கம் செக் பண்ணேன் பாருங்கள், கரெக்டாக 13.3 தான் இருக்குது. ரைட் சைடும் 13.3 தான் இருக்குது, லெஃப்ட் சைடு 13.3 தான் இருக்குது. இது போக பாடி ஷார்ட் இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். இதுவும் செக் பண்ணிக்கணும். பாடி ஷார்ட் கிடையாது பாருங்கள். இந்த இடத்துல நான் ஷார்ட் பண்ணுற பாருங்கள், தெரியுதுங்களா? ஷார்ட் காட்டுதுங்களா? அந்த மாதிரி தான் இது மேலேயும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஒன்லி இதை மட்டும் நம்ம செக் பண்ணுறோம். கம்ப்ரெசர் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓகே, கம்ப்ரெசரில் இப்போ நம்ம வைண்டிங் செக் பண்ணியாச்சு, கம்ப்ளைண்ட் கிடையாது. பட் உள்ளே வந்து மோட்டர் ஜாம் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்ம இப்போ அதுக்கான இன்புட் வயரிங் கிட்டு இது தான், அதாவது 3 பேஸ்க்கான இன்புட் வயரிங் கிட்டு 3. இதில் வந்து நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன், கம்ப்ரெசர் கம்ப்ளைண்ட் இல்லை. இந்த ஒரு வயரை வந்து நான் கட் பண்ணி 3 வயருமே செக் பண்ணதில் இது பார்த்திங்கன்னா பிளாக்கு, பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா? பிளாக்கு, இந்த ஒய்லட் கலர், இது ரெண்டுத்துலேயும் கண்டினியூட்டி இருக்குது. இந்த ப்ளூவில் மட்டும் கண்டினியூட்டி வரல. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒய்லட் கலருங்க நான் இது பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ஒய்லட் கலர் இதில் வரும், இங்கே பாருங்கள், ஒய்லட் கலர் கண்டினியூட்டி காட்டுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கில் வந்து இங்கே வந்து இந்த இன்சைடு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இப்போது மேலே இந்த சிலைவை கழட்டியாச்சு. என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த சிலைவை கழிச்சிட்டோம். இதுக்குள்ளே ஏதோ வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் மாதிரி ஃபார்மேஷன் இருக்குது. இந்த டஸ்ட்டு ஃபார்மேஷனில் பார்த்திங்கன்னா அந்த வயர் பூரா இங்கே எதுவுமே இல்லை, சாப்பிட்டுச்சு. இது எப்படி என்னன்றது எனக்கு தெரியல, சாத்தியமே இல்லை. ஒரு வேளை கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மாதிரி எதுனா இருக்கலாம். இந்த வயரும் சாப்பிட்ருச்சு. அடுத்து இது பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த வயர் இந்த பிளாக் கலர் வயரும் சாப்பிட்டுச்சு. இவ்வளோ ஒன்றுமே இல்லை கம்பி. உங்களுக்கு நான் க்ளோஸாக காட்டுறேன். பாருங்க, ஒன்றுமே இல்லை, அப்படி சும்மா வருது பாருங்க. இது வந்து இதுவும் சாப்பிட்ருக்கு. பட் ஆனால் கண்டினியூட்டி வருது இதில் வயலட் கலரில். இது பார்த்திங்கன்னா ப்ளூ, இங்கேயும் சாப்பிட்ருச்சு, இங்கே எல்லா இடத்தையும் சாப்பிடுச்சு, கண்டினியூட்டியே இல்லை. வயரும் மாற்றிட்டு நம்ம செக் பண்ணலாம் கம்ப்ரெசர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அது சேம் கனெக்டர் தான், நம்ம வேறு எதுவும் பண்ணலை. வயர் மட்டும் அந்த கனெக்டர் வந்து ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளாரே நம்ம இது பண்ணியிருக்கோம் பக்காவாக கம்பெனி இதிலே. அப்படியே நம்ம இப்போது இது நம்ம கனெக்ஷனை கொடுத்துட்டு கம்ப்ரெசர் ஒர்க் ஆகுதா, திரும்ப வந்து 3 டைம் பிளிங்கிங் வருதா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்டரு இதில் போட்டிருக்கோம். கொடுத்து எங்கள் இதில் கம்ப்ரெசரு இது வந்து ஏவிடபிள்யூடைய கனெக்டரு, டிசி சப்ளை தான். அதை வந்து ஆன் பண்ணிட்டோம். இங்கே பாரு, இந்த கேபிள் மூலியமாக சப்ளை இங்கே வருது, ஜாயிண்டில் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது நம்ம இந்த எல்இடி ஒரு இன்வெர்டர் மாடலை பொறுத்த வரைக்கும் சிலது இன்ஸ்டன்ட் ஆன் ஆகும், சிலது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஐஜிபிடி மாடல் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக ஆன் ஆகும். லைட்டு வந்து ஆன் பண்ணும்போது 1 டைம் பிளிங்க் லைட் ஆஃப் ஆகிடும். அடுத்தது எரர் இருந்துச்சுன்னா பிளிங்கிங் கோடு வரும்.
ஓகேங்களா. இப்போது இதுக்கு முன்னே இருந்த எரர் வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் பிளிங்கிங் திரும்ப வருதா இல்லை நம்ம கம்ப்ரஸர் ஒர்க் ஆகுதான்றது நம்ம செக் பண்ணலாம். நான் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணல, அப்படியே போட்டுட்டேன் வீடியோக்காக. அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சில இன்வெர்டர் மாடல்களில் இன்ஸ்டண்ட்டாக ஆன் ஆகிடும். அதில் வந்து சின்ன போர்டு இருக்கும், அது வந்து மாஸ்பெட் இன்வெர்டர் மாடல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 110 வோல்டேஜ்லேருந்து 125 127 வோல்டேஜ் வரையும் தான் இது சப்ளை கொடுப்பாங்க, டிசி சப்ளை. இந்த மாடலில் சில மாடலில் வந்து இதுலேயே அட்டாச் வந்துடும். இன்வெர்டர் மாடல் கோத்ரேஜ் ஹையர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இதிலே வந்துடும். அதில் மாஸ்பெட்டு தான் இருக்கான், ஐஜிபிடி இருக்காது. அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஆன் ஆகிடும், தொந்தரவு இருக்காது. போச்சுன்னா ஒரே ஐஜிபி அந்த போர்டு உங்களுக்கு டோட்டலாக போயிடும். இதில் ஐஜிபிடி மட்டும் போகும், சர்வீஸ் பார்க்க முடியும். பார்த்தீங்களா பாருங்கள், இப்போது ரெட் லைட் இருக்குதுல்ல கண்டினியூவாக. கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹெட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் மெதுவாக தான் இருக்கும், போக போக ஹெட்ஸ் வந்து கூடும். பாருங்கள், நான் ப்ரெஷ் பண்ணுறேன். இது அவுட்புட்டு, இது செக்ஷனு, இது வந்து செக்ஷனு. இதில் உறிஞ்சிட்டு இதில் நமக்கு தள்ளலாம். ஓகேங்களா. பாருங்கள், போர்டு கொடுக்குறேன், வைப்ரேஷன் எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண தோணுச்சா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ வாட்ச் ஃபார் மை வீடியோஸ். உங்களுக்கும் பிசிபி இந்த மாதிரி சர்வீஸ் எதுனா தேவைப்படுச்சு, ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம் இதில் இருக்கிற நம்பருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.